கடந்த வாரத்தில் பார்த்த தொடர்ச்சியான வாக்குத்தத்த வசனத்தை வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 54ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஏசாயா 54:13. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். ஆமென். ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதை கடந்த நாட்களில் உங்களுக்கு சொன்னேன். நாம் ஏன் சத்தியத்தை நம்ப வேண்டும்? தாவீது தன் வாழ்க்கையில் ஆயுசு நாளை கூட்டி கொடுப்பதற்கு அவன் என்ன அறிக்கை செய்கிறார்? எது நிமித்தம் எனக்கு ஆயுசு நாளை நரை மயிறு வரைக்கும் முதிர் வயது வரைக்கும் கைவிடாதிரும் என்று எதற்காக அவர் சொல்லுகிறார் என்பதை, பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருந்தவருடைய சமாதானம் பெரிதாயிருக்க பெற்றோருடைய கடமைகள் என்ன என்பதை உங்களுடைய மத்தியிலே கடந்த வாரத்திலே பகிர்ந்து கொண்டேன். அதில் சொன்ன போதனை தான் சமாதானத்தின் ஊற்று என்கிற ஒரு பாயிண்டை தான் பார்த்தோம். ஆமென். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது? ஸ்தோத்திரம். பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள் தான். அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போ அவருடைய பிள்ளைகள் அவரால் போதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதுதான் தேவ சித்தம், திட்டம், விருப்பம், ஏக்கம், எதிர்பார்ப்பு. ஆமென். அல்லேலூயா. நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ தேவனால் போதிக்கப்படும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் தேவ சமாதானத்தை கொண்டு வரும். அது கடந்த நாளில் சொன்னேன். உலக படிப்பு மூளையை நிரப்போம், தேவனுடைய வார்த்தை தான் இருதயத்தை நிரப்போம். ஆமென். நம்முடைய இருதயம் நிரப்பப்பட வேண்டுமென்றால், கிரியை செய்ய வேண்டுமென்றால் தேவ வார்த்தை, தேவ பிரசன்னம். கவனிங்கள். அப்படி என்றால் தேவனால் போதிக்கப்படும் பொழுதுதான் உண்மையான தேவ சமாதானம். உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறேன் என்று சொன்னார். சங்கீதம் 119வது சங்கீதம் 165ஆம் வசனத்தை வாசியுங்கள். சங்கீதம் 119, 165. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு ஈடறல் இல்லை. ஆமென். பயம் கலக்கம் இருக்கிற இடத்துல சமாதானம் இருக்காது, சமாதானம் இருக்கிற இடத்துல பயம் ஜெயிக்காது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அது வசனம் சொல்லுது, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு என்ன உண்டா? மிகுந்த. அப்போ வேதத்தில் போதனையில் என்ன இருக்கு? சமாதானம் இருக்கு. ஆண்டவருடைய போதனையில், ஆண்டவருடைய வார்த்தையில் சமாதானம் இருக்குது. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு சமாதானம் உண்டு என்று வார்த்தை, தேவனுடைய வார்த்தையில் பொய் உரையாது. அவருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய் சொல்லாது, வெறுமையாய் திரும்பவும் செய்யாது என்று பாருங்கள். ஆனால் அந்த உலகத்தில் போதனை என்று சொல்லும் பொழுது பல விதத்தில் இருக்கிறது. உலகம் சில போதனையை கொடுக்கிறது, உலக போதனை. கலாச்சாரங்கள் சில போதனையை கொடுக்கிறது. கலாச்சாரத்தை விட்டு நினைச்ச மாட்டான் மனுஷன், வெளியே வரமாட்டான். அந்த கல்ச்சர், அதுதான் அவனோட போதனை. இப்போ கலாச்சாரம் போதிக்கிறது, இதை தான் நீ செய்யணும், இதை செய்யலைன்னா உனக்கு நஷ்டம் வந்துடும், கஷ்டம் வந்துடும், தீட்டு வந்துடும், மரணம் வந்துடும் என்று மனிதனை சில காரியங்கள் என்ன செய்கிறது? கலாச்சாரம். குடும்பத்துக்கு ஒரு கலாச்சாரம், சமுதாயத்துக்கு ஒரு கலாச்சாரம், ஊருக்கு ஒரு கலாச்சாரம், கிராமத்துக்கு ஒரு, தெருவுக்கு ஒரு கலாச்சாரம் என்று இருக்கிறது. இருக்கா இல்லையா? சொல்லுங்க. இருக்கிறது. அது உங்களை போதித்து தலைமுறை தலைமுறையாக என்ன செய்கிறது? நடத்துகிறது. ஒரு திருமணம் வந்து அவங்க கல்ச்சரில் தான் என்ன செய்வாங்க? திருமணம் செய்வாங்க. கேட்டால் ஒரே மார்க்கம் தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த திருமணம் வைபத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சமுதாய கலாச்சாரம் தான் இருக்கு. அதன்படி போதிக்கப்பட்டபடி, முன்னோர்கள் போதிக்கப்பட்டு சொல்லிக் கொடுத்தபடி தான் என்ன செய்வாங்க? அம்மி மிதிச்சு, அல்லேலூயா, ஸ்தோத்திரம் செய்வாங்க. கவனிங்க.
அப்போது இந்த உலகத்தில் பிசாசும் போதிக்கிறான். பிசாசு தான் மனுஷங்கிட்ட வந்து அதிகமாக போதிச்சு விழ வச்சான். ஏவாள்கிட்ட வந்து டீச் பண்ணான். ஏவாளுக்கு போதிச்சானா இல்லையா? அந்த போதனையில் ஏவாள் என்ன செய்துட்டா? விழுந்துட்டா. ஆண்டவருடைய போதனையை விட ஏவாளுக்கு யார் போதனை தான் ரொம்ப அழகாக இருந்துச்சு? பிசாசு போதனை தான். ஆமாம், ஆண்டவர் சாப்பிடாதரு இவன் சாப்பிடுன்னு பிசாசு சொன்னால் யார் போதனைக்கு அவர் செவி கொடுத்தா? ஆனால் பிதாசு சொல்வார், இவர் நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன். அப்போ ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சத்துருவானவன் பிசாசவன் போதித்து கொண்டு இருக்கிறான். ஆண்டவர் ஒன்று சொன்னால் அவன் வந்து என்னொன்று போதிச்சு நமக்கு சந்தேகத்தை உருவாக்கி விட்டுருவான். இது ஆண்டவர் தான் பேசினாரா இல்லை பேசிச்சா? சிலர் பிசாசே பேசிச்சா இது ஆண்டவர் தான் பேசினாருன்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிடுவோம், நம்பிக்கிடுவோம். ரொம்ப கவனம் தேவை. வாழ்க்கையில் நம்மிடத்தில் யார் பேசுகிறார் சொல்லுவாங்க, ஃபேமிலியர் ஸ்பிரிட்டு. நம்ம வாழ்க்கையை குடும்பத்தை அறிந்த ஆவியும் நம்மளுக்கு போதிச்சுக்கிட்டு இருக்கோம் தந்திரமாக நம்மளை வழியுள்ள. சில நேரத்தில் இந்த எல்லையின் ஆவி கூட நிச்சயம் இடைபடும். அப்போ யார் போதிக்கிறா? ஒரு கலாச்சாரமா, உலகமா, பிசாசா அல்லது மனிதர்களா? அல்லேலூயா. அப்போ இந்த போதனைகளினாலே ஒரு தெய்வீக சமாதானம் வருமானா? கண்டிப்பாக வராது. வருமா? வராது. தேவனுடைய சமாதானம் வருமா? வேதத்தை நேசிக்கிறவன் தான் என்ன வருமா? சமாதானம். அப்போ பிள்ளைகள் கர்த்தரால் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் என்றால் வேதம்தான் சமாதானத்தின் ஊற்று. ஆண்டவருடைய போதனை தான் தெய்வீக சமாதானத்தின் ஊற்றாக இருக்கிறது. அது முதல்ல அறிந்து கொள்ளணும். உலக படிப்பு, பணம், ஐஸ்வர்யம், உயர்வு இருந்தால் போதும் என்று நினைத்தா, அப்படின்னா பல கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கிறவங்க ஏன் வேதனையில் மறிக்கிறாங்க? அப்போ எத்தனை லட்ச கோடிகள் இருந்தாலும் அவன் சமாதானம் இல்லாமல் தானே சில மறிக்கிறான். அப்போ அத்தனை லட்ச கோடி அவனுக்கு சமாதானத்தை கொடுக்கிறதா? சொல்லுங்க. சாலமோன்கிட்ட இல்லாததா? சாலமோன்கிட்ட எல்லாம் இருந்த கூட சொன்ன எல்லாம் மாயையும் மாயை மாயை மாயன்ட்டார். ஆமே. அவர் ஒன்றும் கடைசி வரை என்ன செய்யல, திருப்திப்படுத்த முடியல. சிலர் சொல்லுவாங்க, எனக்கு பணம் மட்டும் இருந்துட்டா போதும், என்னுடைய எல்லாமே பிரச்சனை தீர்ந்துடும். பணம் இல்லாத நேரத்தை கூட சில உறவு இருக்கும். பணம் வந்தால் அதை பங்கு போடுறதுக்கு நமக்கு பிரச்சனை தான் வரும். அதனால் உலகத்தின் காரியங்கள் சில நமக்கு தேவைதான். ஆனால் அது நிமித்தம்தான் சமாதானம் வருங்கிறது நிச்சயம் கிடையாது. அது சமாதானத்தை கொடுத்துடும். எனக்கு 50 சவரன் நகை போட்டுடுங்க, எனக்கு அது பெரிய சமாதானமாக இருக்குன்னா வச்ச பிறகு யாராவது தூக்கிடுவாங்களா, திருடிடுவாங்களா, எடுத்துகிட்டு போயிடுவாங்களா, அது ஒரு பயம் இருக்கும். இருக்குமா? சிலிண்டரை நம்ம ஆஃப் பண்ணோமா இல்லையான்னு அங்கே பஸ்ஸில் ஏற மாதிரி யோசிப்போம். அதுமாரி லாக்கரை போட்டுனா, பீரோவை போட்டுனா யோசிக்கிறதா இல்லையா? அப்போ என்ன போயிடுது? சமாதானம் போயிடுதா இல்லையா? அப்போ எல்லாவற்றை பார்க்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எது முக்கியம்னா சமாதானம் தாங்க. அந்த சமாதானத்தை நீ காசு பணம் கொடுத்து வாங்க முடியாது, நீ கடையில் வாங்க முடியாது, உன் படிப்பினால வாங்க. அப்போ எப்படி சமாதானத்தை பெறுவது? எப்படி சமாதானத்தை தக்க வைப்பது? ஆண்டவர் சொல்றார், வீட்டுக்குள்ளே போன முதல் சமாதானம் சொல்லு. அந்த வீட்டில் உள்ளவன் சமாதானத்துக்கு பாத்திரவானா இருந்தால் சமாதானம் வரும். சொல்றாரா இல்லையா? அப்போ ஒரு மனுஷனை சந்திக்கும் பொழுது என்ன சொல்லணும்? சமாதானம்னு. அதை இஸ்லாமிய அழகாக சொல்லுவோம் இல்லையா? சொல்கிறாங்களா இல்லையா? அவங்க அரபியில் சொல்கிறாங்க, உனக்கு சமாதானம். அதை ஆண்டவர் ஏற்கனவே அப்படி சொல்லியிருக்கிறாரு, புதிய ஏற்பாட்டிலேயே சொல்லியிருக்கிறாரு. நம்ம ஆனால் அதை யாரும் என்ன செய்கிறதில்ல, ஃபாலோ பண்ணுறது இல்லை. சரி, அப்போது ஆபிரகாமா இருக்கட்டு, ஈசாக்கா இருக்கட்டு, இவங்கெல்லாம் ஒரு ஆவிக்குரிய வந்தாங்க அதான். ஆனால் எப்பொழுதும் ஆவிக்குரிய லீடிங்கில் இருந்தாங்களான்னா இல்லை. கவனிக்கணும்.
ஆபிரகாம் ஒரு கட்டம் வரும் பொழுது தன் மனைவியை பார்த்து சொல்லிடுவாரு, நீ என்ன சகோதரன்னு சொல்லிவிடு, ஒன்று தூக்கிட்டு என்ன கொன்னுடக்கூடாது. அப்போ அவனுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அப்படின்னு சமாதானம் இருந்திருக்குமா? அவன் இந்த பொய்யை சொல்கிறான் என்றா அவர்களை என்ன இல்லை. இதே தவறு ஈசாக்குன்னு செய்தாரா இல்லையா? அப்போ அந்த இடத்துல அவங்க என்ன செய்துட்டாங்க? இடர்ல ஆயிட்டாங்க. அப்போ மனுஷனுடைய வாழ்க்கையில் எப்போ இடர்ல வருதுன்னு சொல்ல முடியாது, பயம் வருதுன்னு சொல்ல முடியாது, கலக்கம் வருதுன்னு. இப்போ இதெல்லாம் வந்தால் சமாதானம் இருக்குமா? அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், நீ எப்படி இருக்கணும்? சமாதானம் உள்ளவனாக இருக்கணும். என்னுடைய சமாதானத்தை உனக்குன்னா அது ஒரு வசனம் சொல்லுமில்ல, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்களுடைய வேண்டுதல் விண்ணப்பத்தினாலும் சொத்திரத்திற்குரிய ஜபத்தினாலும் வேண்டுதலினால் தேவனுக்கு தெரியப்படுத்தல், அப்பொழுது புத்தி கெட்டாத தேவ சமாதானம் சிந்தையும் இருதயத்தையும் நிச்சயமாக கிறிஸ்துக்குள்ள காத்துக்கொள்ளும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இது பண்ண முதல் எதை கொடுப்பேன்? சமாதானத்தை தான் கொடுப்பேன். எதை கொடுப்பாரா? சமாதானத்தை தான் கொடுப்பேன் என்று சொல்றார். இப்போ வாசிச்சோம் சங்கீதம், அந்த சங்கீதம் 2, 3 வாசிங்க. 1ஆம் சங்கீதத்தில் கர்த்தருடைய வேதத்தில் வாசிங்க. இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படி வேதத்தோடு நேசித்து செயல்படும் பொழுது என்ன நடக்குமா? அவன் நீர்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராத மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போ கஷ்டம் வந்தா என்ன வந்துடும்? பஞ்சம் வந்தா எல்லாமே பறந்து போயிடும். பசி வந்தால் பத்தும் பறந்து போயிடும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் போராட்டம் வந்தா சமாதானம் இருக்குமா? சொல்லுங்க, பிராக்டிக்கலாக சொல்லுங்க. ஆனால் வசனம் சொல்லுது, நீ ஆண்டவருடைய வேதத்தின் போதனையை அறிந்து தெரிந்து அதோடு இடைப்படுவனா நீர்கால்களுமாய் ஓரமாய் நடப்படுகிட்டு கனியை கொடுக்கிறது போல இலையுற மரத்தை போல இருப்ப. எப்போ? வறட்சியின் காலத்திலும், கஷ்டத்தின் காலத்திலும், போராட்டத்தின் காலத்திலும் ஆண்டவருக்கு என்ன செய்வார்? நீர் பாய்ச்சியான இடத்துல நட்டது போல அந்த வார்த்தை உன்னை என்ன செய்யும்? உயிர்ப்பிக்கும். அந்த வார்த்தை நம்ப வைக்கும், அந்த வார்த்தை தேற்றும், அந்த வார்த்தை நம்பிக்கையை கொடுக்கும். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். சொல்ல, நீ வறட்சியான காலத்தில் கூட நீ என்ன செய்வ? கனி கொடுப்பாய். எதன் அடிப்படையில்? வேதத்தின் அடிப்படையில் தான். ஆமென். வேதத்தின் அடிப்படை என்றுதான் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அப்போ தேவன் சொன்ன வார்த்தை, தேவன் சொன்ன போதனையை நாம் அறிந்து எப்படி அது செயல்படுத்தும் போது சமாதானம் கிடைக்குங்கிறது தெரியணும். பண்ணிக்கிறீங்களா? இப்போ நமக்கு 1000 பிரச்சனை இருக்கும். பிரச்சனை இல்லாத மனுஷன் யாரும் கிடையாது இல்லை? யாராவது பிரச்சனை இல்லைன்னு சொல்ல முடியுமா? எனக்கு ஒரு தேவையும் இல்லைன்னு சொல்ல முடியுமா? கவலையே இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதனால தான் ஆண்டவர் சொன்னால் ஒன்றுக்கும் கவலைப்படினால் உருமலத்தை கூட்டவும் முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் ஏதாவது விதத்தில் கவலை இருக்கும். கவலை வந்தால் சமாதானம் இருக்குமா? கண்டிப்பா. அப்போ கவலை இருதயத்தை ஒடுக்கும், ஆவியோ உயிர்ப்பிக்கும். அப்போ கவலையோடைய மனிதன் இருதயம் ஒடுக்கப்பட்டிருந்தா சோர்ந்து போயிடுவான், ஆவி கடைசியா முறிஞ்சு போயிடும். அப்போ அவனுக்கு சமாதானம் வரணும்னா தேவனுடைய போதனையும் அது அறியணும், தேவனுடைய வார்த்தையை செய்யணும், அறியணும். அப்போ ஆண்டவர் மனுஷங்கிட்ட கேட்டு கொடுக்கல, ஆண்டவரே சந்தோஷமா வேதம் முழுவதும் நிறைய வாக்கு தத்தம் கொடுத்தார். துக்க நாட்கள் சொல்றார், அநேக வாக்கு தத்தத்தை ஆயிரக்கணக்கில் கொடுக்கிறார். அப்போ இப்போ நீங்க ஒரு பிரச்சனையில இருக்கிறீங்க, இது நடக்குமா நடக்குமாதா, கிடைக்குமா கிடைக்காதா, வருமா வராதா, இந்த நோய் குணமாகுமா குணமாகாதா, பல பிரச்சனையில் சமாதானம்லாம் இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களோடு பேசுறார், வாக்கு தத்தம் தந்து, நானே உன் பரிகாரிய கர்த்தர், என்னாலே உனக்கு சவிக்கும் ஆரோக்கியம் வரும் என்று சொல்லிட்டார்னா உள்ளத்துல அந்த வாக்கு தத்தம் உங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வருமா வராதா? சொல்லுங்க.
அப்போ 1000 பிரச்சனைகள் இருந்து சமாதான குலைச்சலாக இருக்கும் பொழுது ஒரு மனிதனுக்குள் சமாதானத்தை வர வைப்பது எது? அவருடைய வாக்குத்தத்தம். எது? ஒரு காரியத்தில் திக்கும் காடிட்டு இருப்போம், என்ன செய்யணும் தெரியாம, இந்த கம்பெனியில் வேலை செய்வா வேண்டாமா? அப்போ ஆண்டவர் ஒரு வாக்கு தரும் பொழுது நமக்குள்ள என்ன வரும்? அந்த உடைவு நேரத்தில், கலக்க நேரத்தில், சிறுமையின் நேரத்தில், பயத்தின் வேளையில் அந்த வாக்கு தத்தம் நமக்கு என்னதை கொண்டு வருகிறது? சமாதானத்தை. ஓகே. அப்போ சில வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்னா வழிமுறைகளை காட்டும். அப்பா வாக்குத்தத்தம் மட்டும் இல்லை, என்ன பார், இப்போ இந்த விஷயத்தில் நீ மனம் திரும்பணும், நீ கீழ்ப்படியணும், நீ பழைய உன்னுடைய சுவாபத்தை விடணும், நீ அறிக்கை செய்யணும். இந்த நாய் வாழ நிமித்த முடியாத மாரி நான் மாற மாட்டேன், நான் நிமர மாட்டோம்னா கர்த்தர் 4 அடியை கொடுத்து நிமர வைக்க கீழ்ப்படிம்பார். வேத சத்தியத்தின்படி என்ன செய்வார்? கீழ்ப்படிம்பார். அப்போ அந்த சத்தியத்துக்கு வருகிற எச்சரிப்பின் வார்த்தைக்கு அல்லது உபதேசத்துக்கு அந்த கடிந்து கொள்ளுதலுக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது தான் சில நேரத்தில் ஆண்டவர் சில வாசலை திறப்பார், நன்மையை செய்வார், ஒரு எதிர்பார்ப்பு கிடைக்கும். அது வரைக்கும் கிடைக்காது. என் வாழ்க்கையை நான் வாழ்க்கையில் நடக்கிறது போல நடப்பேன், ஆனால் ஜெபம் பண்ணுவேன், நீர் தரணும்னா கொஞ்ச நாளும் தருவார், அப்புறம் தரமாட்டார். ஏன்னா நம்ம ஜீவியம் என்ன செய்யலை, மாறலை. அப்போ மாறாத பொழுது ஆண்டவர் சிட்சையினாலே பரிசுத்தத்துக்குள்ள கொண்டு வருவார். எதுக்கு இப்படி கொண்டு வருவார்? பிள்ளைகளை அடிக்காமல் இருக்கிற வரைக்கும் பிள்ளையாண்டவனே தண்டியாமல் விடாத. அப்போ இன்னைக்கு ஒரு சட்டம் வந்துச்சு, ஸ்கூலில் பிள்ளைகளை டீச்சர் என்ன செய்யக்கூடாதான், அடிக்கவா? அந்த காலத்தில் நாங்கள் படிக்க காலத்தில் எங்களுக்கு தோல் உறிஞ்சிரும், பட்டை பட்டையாக இருக்கும். அடிக்கு பயந்தே ஹோம்ஒர்க்கை பண்ணுவோம், அடிக்கு பயந்தே படிப்போம். எதுக்கு? அடி கொடுக்கிற உதவி அண்ணன் தம்பி ஒரு பழமொழி உண்டுல, செய்ய மாட்டான். ஸ்தோத்திரம். அப்போ அங்கே ஒரு சிட்சை, ஒரு தண்டனை வரும் பொழுது நம்ம ஆட்டோமேட்டிக் என்ன வருது? ஆண்டவரே சொன்னார் தாவீதுட்டே, நீ செய்த தப்புக்கு 3 தண்டனையை வைக்கிறேன், நீ என்ன சொல்ற? அவங்ககிட்டயே கேட்குறாரு. சொன்னார்ல, கொள்ளை நோய் வேணுமா, யுத்தம் வேணுமா, பஞ்சம் கரெக்ட் வேணுமா? அவன் ஒரே வார்த்தையாக சொன்னான், ஆண்டவரே நீ என்ன பண்ணுவீரோ எனக்கு தெரியாது, உம்ம பாதத்திலே விழுந்து, உம்ம பாதத்திலே நான் இது வேணும் அது வேணும் நான் கேட்க மாட்டேன், நான் தப்பு பண்ணது உண்மைதான், ஆனால் அந்த 3 சாய்ஸில் இதுன்ட்டு நான் குளிக்க போட்டு நான் எடுக்கலை, என்னத்தினாலும் பண்ணிக்காரோன்னு சொல்லி சரண்டர் ஆகிட்டான். ஆட்டானா இல்லையா? அவன் சரண்டர் ஆனதால தான் அப்புறம் காதர்னா பாவம் செய்து நான் தானே இந்த ஆடுகள்லாம் சரின்னா ஆண்டவர் மனதுருகி தேவதூதன்ற பட்டயத்தை எங்கே போடு, உரையில் போதும் போதும் நிறுத்துன்ட்டார். அப்போ அதை கவனிங்க. அப்போ நம்ம வாழ்க்கையிலும் தேவன் எப்பொழுதுமே எல்லா நேரத்திலையும் நமக்கு ஜெபத்துக்கு பதில் கொடுத்துட்டு போறலன்னு சொல்ல முடியாது. அப்போ சில வேளையில் நம்ம உருவாக்கப்பட, பண்படுத்தப்பட, தேறினவர்களாய் மாற, ஒரு வளர்ச்சிக்குள் வர, கனி கொடுக்க, முதிர்ந்து வர, பரிசுத்தமடைய, நல்ல சீசனாய் மாற, அவருடைய அடிச்சுவடை பின்பற்ற, அவர் எதிர்பார்க்கிற ஒரு வளர்ச்சிக்குள் வர கர்த்தர் சிட்சிப்பார். அப்போ சொல்லுவாரு, எப்பா நீ இந்த காரியத்தில் என்ன செய்யணும், மனம் மாறு. அதுதான் என்னது? தேவன் நமக்கு ஏற்படுத்துகிற வழிமுறைகள். வாக்குத்தத்தம் தந்து நம்மை சமாதானப்படுத்துறது ஒரு வகை. இன்னொன்று, நமக்கு ஒரு சமாதானம் வரணும், நன்மை வரணும், ஒரு விடுதலை வரணும்னா ஆண்டவர் சொல்வார், இது வேணும் அது வேணும்னா எப்படிப்பா? பாகால் தெய்வம்னா பாகால வணங்கு, கர்த்தர் தெய்வம் என்றால் எலியா சொன்னார்ல. அப்போ நான் உலகபூர்வமான தப்பையும் பண்ணிக்கிட்டே இருப்பேன், ஆனால் ஏசப்பா தான் எனக்கு குலை தெய்வம், ஏசப்பா தான் எனக்கு எல்லான்னு சொன்னாலும் ஆண்டவர் ஒரு வேலை வச்சுருவார், செக் வச்சுருவார். அவர் செக் வச்சா அவர் அடைச்சதை திறக்க முடியுமா? அவர் திறந்ததை அடைக்க முடியுமா? நீ என்ன ஜெபம் பண்ணாலும் நடக்காது.
அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் போகும் வழிகளை நீர் அறிந்திருக்கிறீர், நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்ய நீர் சித்தமாக. சவுல் அப்படி தானே ஜெபம் பண்ணி பண்ணான், நான் என்ன செய்ய சித்தமாய். அப்போ சொன்னாரு, நீ என்ன செய்யணுங்கிறது அனனியா சொல்லுவாட்டார். அப்போ அந்த வழிமுறைக்கு அவன் கீழ்ப்படிந்த பொழுது கர்த்தர் பவுலை கொண்டு வல்லமையாய் பயன்படுத்தினார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அடுத்தால ஒரு சமாதானம் வரணும்னா நம்ம ஒரு மைண்ட் செட்டப் வச்சுக்கிட்டு, நம்ம ஒரு ஆசையை வச்சுக்கிட்டு, நம்ம ஒரு எண்ணத்தையே வச்சுட்டு ஓடிக்கிட்டு இருந்தா சிலர் ஆண்டவர் செக் வச்சிருவார். புரியுதா? சொல்லுவாரு, வழியை திருப்பு, வழி மாறட்டு, நீ என் வழிமுறைக்குள்ள வா என்று சொல்லுவார். அப்போ அவருடைய வழிமுறைக்கு வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக வாசல் என்ன செய்திடும், திறந்துடும். ஆண்டவருடைய சமாதானம் வரும். வருமா வராதா? சரி, மூன்றாவது சமாதானம் வரணும்னா சத்தியம் வரணும். என்ன வரணும்? சத்தியம். அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும். சத்தியத்துக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியங்களை விடலைன்னா அறிந்தால் மட்டும் போதாது, அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்தால்தான். அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன். இப்போ ஃபஸ்ட்டில் பிரச்சனையில் ஏசப்பா ஏசப்பான்னு ஆண்டவர் வாக்குத்தத்தம் தந்து அந்த டைமுக்கு என்ன பண்ணிடுறாரு, ஒரு ஆறுதலை தந்துடுறாரு. சமாதானத்தையும் ஆறுதலை பெற்ற நாம் அடுத்த சமாதானத்துக்குள்ள வரணும்னா அவர் வழிமுறைகளை என்ன செய்யணும்? கை கொள்ளணும். அடுத்து ஒரு நிரந்தரமான ஒரு சமாதானத்துக்கு வரணும், அவர் சத்தியத்தின்படி கீழ்ப்படிய பழகணும். அதான் வசனம் சொல்லு, கர்த்தருக்கு பயந்து சொல்லுங்க, அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும். அப்போ மேல நிபந்தனை, கீழே ஆசீர்வாதம். சரிதானே? நிபந்தனை இல்லாத ஆசீர்வாதம் உண்டா? இப்போ ஆண்டவர் அவருடைய பிள்ளையா இருக்கனால நம்ம நேசிக்கலாம். அப்பா அப்பா ஆண்டவரே ஒரு வாக்குத்தத்தத்தை தந்து அந்த நேரத்தில் என்ன செய்கிறாரு, நம்முடைய இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்லி அந்த நேரம் இருதயம் கலங்காம இருக்க நமக்கு என்ன செய்கிறாரு, ஒரு ஆட்சி தேட்டி ஒரு சமாதானத்தை. அந்த பிரச்சனை மாறிச்சா? மாறல. அந்த ஸ்பாட்டுக்கு ஒரு சமாதானம் கிடைச்சிச்சு. கரெக்டு தானே? அப்போ அடுத்த சமாதானம் வரணும்னு நான் என்ன சொன்னேன், அவர் வழிமுறை நம்மளை எந்த ரூட்டில் நடத்த அவர் சித்தம் கொண்டிருக்கிறாரு. ஒரு மேய்ப்பனை போல நடத்துகிறவர். நீ அறியாத பாதையிலே அவர் உன்னை நடத்துவார், நீதியின் பாதையிலே நடத்துவார். அப்போ நம்ம ஒரு வழியில், நம்ம வழிகள் எல்லாம் எப்படிப்பட்டது? கோணலானவைகள் தான். ஆண்டவர் வழிக்குள்ள நானே வழியினார், இந்த வழிகளில் நட, வழி இதுவே என்று சொல்லி நம்மை கரம் பிடித்து நடத்துவங்கிறார். நம்ம ஒரு பாரம்பரியத்தில் நடந்துக்கிட்டு இருப்போம், பழகிற விதத்தில் நடந்துக்கிட்டு இருப்போம், நம்முடைய முன்னோர்கள் சொல்லி தந்ததில் நடந்துக்கிட்டு இருப்போம், நமக்கு அறிந்ததில் நடந்துக்கிட்டு இருப்போம். இல்லை பக்கத்தை விட்டு அக்கா நமக்கு அப்பப்போ டீச் பண்ணி இதை செய் அதை செஞ்சு அப்படியே நம்மளை பிரனாஸ் பண்ணினவர் அந்த டெக்னிக்கில் நடந்துக்கிட்டு இருப்போம். ஆண்டவர் பார்ப்பாரு, நீ யா வழியில் நடக்க மாட்டுங்க, யா வழியில் நடக்க மாட்டுங்க சொல்லி அவர் வழிக்குள் நடக்க நம்முடைய இறுதியை திரும்பும் பொழுதுதான் சமாதானம் வரும். ஆமென். இந்த யாக்கோபு என்னென்னலாமோ டெக்னிக்கல் பண்ணி அண்ணனையும் ஏமாத்தினா, மாமனையும் ஏமாத்தினா, எல்லாம் ஒரு கட்டம் வரும் பொழுது ஆண்டவர் பிடிச்சிட்டார். இப்போ அண்ணன் வர்றான், 400 பேரோடு வர்றான்னு அவன் இருதயம் கரைஞ்சிச்சு இல்லை. இப்போ இவன் கதை முடிஞ்சிச்சுன்னா இருக்கிற மனைவி பிள்ளைகளை ஆடு மாடு ஒன்று ஊரு போய் சேராது, ஒருத்தனுக்கு ரூட்டும் தெரியாது, மாமனையும் தெரியாது, மச்சானையும் தெரியாது, அண்ணனையும். இப்போ இருக்கிற ஒரே ஹீரோ யார் கடைசி வரைக்கும் கூட்டி போய் சேர்க்கறதுக்கு? யாக்கோபு தான். யாக்கோபு கதை முடிஞ்சாங்க. ராகலுக்கு தெரியுமா, லேயாளுக்கு தெரியுமா எங்கள் மாமனார் இருக்கார், ஈசாக்கு இருக்காருன்னு சொல்லதுக்கு? அல்லேலூயா. ஒன்றுமே. இப்போ வர்றவன் யாரு? ஏற்கனவே ஏமாற்றப்பட்டவன், சமயம் வாய்க்கட்டு தலையை போடுகிட்டு எதிர்பார்ப்பில் இருக்கிறவன். அவன் வரான், சும்மையா வரான், 400 பேரோட வரானான். இவன் கதி கலங்கி போய்
இப்போ எங்கே போய் சரண்டர் ஆகிட்டான் சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் வழியை மாத்துறாரு. உன் பேர் என்னப்பா? ஆண்டவருக்கு தெரியாதா? ஆண்டவரே என் பேர் யாக்கோபு. நான் யாரு? இவ்வளவு நாள் நீ வா வழியில டெக்னிக்கலா போய்கிட்டு இருந்த, இப்ப என் வழிக்கு வா என்று சொல்லிதான். சரி ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க. அப்ப ஆசீர்வதி விடியத வரைக்கும் விட்டாரு. அழுடா, புலம்புடா, கத்துடா, கதறுடா, உன் பிரச்சனை இல்லை. அண்ணனை பார்த்து பயம் போட்டு தள்ளிக்க போ விட்டுட்டாரு. அழு, இந்த இறுதியை சீர்படட்டு. ஆளும் பொழுதுதான் இறுதி என்ன செய்யும். அதனால ஆண்டவர் நீ கல்யாணம் வீட்டுக்கு போகிற போல சாவி வீட்டுக்கு போனார். அங்கே தான் மனுஷனுடைய முடிவு தெரியும், அங்கே தான் மனுஷனுடைய வாழ்க்கையின் எண்ணம் தெரியும். அதனால் அங்கே போ, அப்போ தான் தெரியும் எவ்வளோ நாள் வாழ போகிறோம், எவ்வளோ நாள் இருக்க போகிறோம். இந்த இன்னைக்கு முந்திக்கிட்டாங்க அவங்க, நம்ம ஒரு நாள் போக போகிறோம். கரெக்டா இல்லையா? வயசு போக போக நம்ம என்ன ஆகிட்டு இருக்கோம், கிட்ட நெருங்கிட்டு. எதுக்கு? இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை முடிக்க. சரி, அப்போ யாக்கோபுடைய வழி மாறின உடனே கர்த்தர் சமாதானத்தை கொடுத்தாரா இல்லையா? அவங்க அண்ணன் கட்டி பிடிச்சி அழுதானா இல்லையா? அது வரைக்கும் இல்லை. அவன் இரவெல்லாம் சமாதானம், கேள்விப்பட்ட நேரத்திலிருந்து சமாதானம். அப்போ அந்த வழிமுறை மாற்றும் பொழுது என்ன வந்தது? தேவனுடைய போதனைக்குள் வரும் பொழுது, அந்த போதனையின்படி அவனுடைய ஜீவியம் மாறும் பொழுது என்ன வந்துடுது? சமாதானம் வருது. முதல் ஸ்பாட்டில் சூழ்நிலைக்கு தந்தவாறு வாக்குத்தத்தை தந்து என்ன செய்தாரு? அதுக்கு பிறகு வழிய திருப்புறாரு. அப்புறம் காலம் முழுவதும் சமாதானமாக இருக்கணும்னா அவர் சொல்லுகிற சத்தியத்துக்கு அப்படியே கீழ்ப்படியணும். எந்த சத்தியத்துக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமோ அந்த காரியத்தில் நமக்கு அப்புறம் பதட்டமும் கிடையாது, பயமும் கிடையாது, கலக்கமும் கிடையாது. நித்தியமாக சமாதானம் அந்த பர்டிகுலர் மேட்டரில் வந்துடும். வருமா வராதா சொல்லுங்க? வந்துடும். ஆமென். அப்புறம் அந்த ஆவியை குறித்தோ நமக்கு என்ன கிடையாது, பயமே. ஆண்டவர் என்ன கொடுத்துருவாரு? சமாதானத்தை. அப்போ இதுல என்ன பார்க்கணும்னா அந்த போதனையை விசுவாசிக்கணும். ஆண்டவருடைய வார்த்தையை என்ன செய்யணும்? அப்போ விசுவாசிக்கும் பொழுது ஒரு சமாதானம் வருது. அடுத்து அதை விசுவாசித்து கீழ்ப்படியும் பொழுது தான் பூர்ண சமாதானம் வருது. அல்லேலூயா. அப்போ சங்கீதம் 85:10 வாசிங்க. சங்கீதம் 85:10. ஆமென். அழகா சொல்லுங்க பாருங்க. கிருபையும் சத்தியம். யாரு கிருபையும் சத்தியமோ? ஏசப்பா தான். அவர் கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் இந்த பூமியிலே வெளிப்பட்டார். கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். ஆமென். இவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை. சரி, அப்போ சத்தியத்தை பெறும்பொழுது நமக்கு என்ன கிடைக்குது? சமாதானம் கிடைக்குதுங்க. சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில் இதயத்தில் வரும்பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் சத்தியத்தை ஆண்டவர் காட்டும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குது? ஆமாம், இது வரைக்கும் நீங்கள் உண்மை தெரியாமல் பயந்து 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 இருக்கிறீங்க. இப்போ உண்மை தெரியும் பொழுது அந்த பயம் என்ன செய்யுது? போயிடுது. போதா இல்லையா? உதாரணத்துக்கு ஒரு புதுசாக ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க கவர்மெண்ட்டில். அப்போது பக்கத்தில் வீட்டுக்காரன் சொல்கிறானே, டே ஜஸ்ட் பாஸ் எவ்வளவு 40 எடுத்தால் தான் நீ அந்த இந்த கவர்மெண்ட் நிறைய எக்ஸாம் வைக்கிறான்ல பாஸ்ன்னு சொல். இப்போ ரிசல்ட்டு வந்துட்டு ரிசல்ட்டில் பார்க்குறான் 38 37ன்னு வச்சுக்கிடும். இவனுக்கு இப்போ என்ன வந்துருச்சு? பயம் வந்துருச்சு. ஐயோ ஐயோ ஐயோ, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு படிச்சுனே தோத்துட்டேனே, ஐயோ என்ன செய்வான். ஆனால் ஒரு உண்மை வருது, எப்பா ஜஸ்ட்டு பாஸ் மார்க்கு 35 தான், 40 இல்லைங்கும்போது அந்த உண்மை தெரிய வரும் பொழுது அது வரைக்கும் அழுதது, பயந்தது, கலங்கினது, உடைச்சது, ஒப்பாரி வச்சதெல்லாம் என்ன ஆகும்? என்ன பேச மாட்டேங்கிறீங்க? பெரிய எப்போ அந்த சமாதானம் வந்துச்சு? சத்தியத்தை தெரியும் பொழுது, உண்மை தெரியும் பொழுது. அப்போ சத்தியம்னா என்னது? உண்மை. அப்போ இந்த உலகம் பொய்யனுக்குள்ள கிடக்குது இல்லையா, வஞ்சகனுக்குள்ள இருக்கிறது. அப்போ அதன் மத்தியில் நீங்க பயந்து கலைஞருக்கு ஆண்டவர் உண்மையை வெளிப்படுத்துறாரு.
சத்தியத்தை வெளிப்படுத்துறாரு. அப்ப இந்த உண்மை தெரிய வரும் பொழுது, சத்தியம் தெரிய வரும் பொழுது நம்ம என்ன செய்ய வேண்டாம்? பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சமாதானம் அது எதை கொண்டு வருது? வாக்குத்தத்தத்தை. இரண்டாவது, நம்முடைய பாதைகள் என்ன செய்யணும்? வழிமறை மாறும் பொழுது, யாக்கோபு வழிமறை மாறின பொழுது சமாதானத்தை கொடுத்தாரு. அப்போ நான் போகிற ரூட்டிலே போவேன், என் ஆண்டவரை நான் ஆசீர்வச்சிக்கிட்டே இருக்கணும்னா அப்போ என்ன செய்வார்? ஏற்ற வேலை வரும் பொழுது பிடிச்சிடுவார். பிடிப்பாரா பிடிக்க மாட்டாரா? பல நாளத்து திருடன் அதே போல தான் ஆண்டவர் விட்டுக்கிட்டே இருப்பார். ஒரு நாள் பிடிச்சிடுவார். எப்பா நீ போகிற ரூட்டு எனக்கு என்ன இல்லை, என் வழி இல்லை, நீ என் வழிக்குள்ளே வர்றதுக்கு கொஞ்சம் திரும்பு, கொஞ்சம் பிடிச்சிடுவார். அப்போ அந்த இடத்துல நிதானித்து பார்க்கணும். ஏசப்பா நான் என்னென்ன தப்பு பண்ணணும் தெரியல, நீர் விரும்புகிற பாதையில் என்ன நடத்துங்க, ஆனால் எனக்கு எதிர்பார்க்குறத கொடுங்க, எதிர்பார்க்குறது எனக்கு தாங்கன்னு சொல்லி அர்ப்பணிச்சிங்க. அவன் சகு அப்படி சொன்ன உடனே இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துன்னு சொன்னாரா இல்லையா? சொன்னாரா இல்லையா? நான் வாங்கின தப்பா அநியாயம் வாங்கினது நாளை தனியாக கொடுத்து சொன்ன உடனே இந்த வீட்டுக்கு என்ன வந்துட்டுனாரு? அவன் சமாதானத்தை பற்றி பேசினாரா இல்லையா? அவனுடைய வழி மாறின உடனே கர்த்தர் என்ன செய்தார்? பிளஸ் பண்ணிட்டார். பண்ணார்ல. ஒரு சுவிசேஷத்தை எடுத்துக்காங்க. இப்போ சுவிசேஷம் எதுக்கு அறிவிக்கப்படுகிறது? அவன் ஆவியில் பிழைக்க, அவன் ஏசப்பா பிள்ளையாக மாற, பரலோக ராஜ்யத்தை அடைய, இல்லையா? அவன் சுவிசேஷத்தை அநேகருக்கு தெரியும். ஏசப்பா தான் மெய்யான தெய்வம், அவர் தான் பாவத்தை மன்னிப்பார், அவர் தான் பரலோகத்தை கொடுக்க முடியும், நிறைய பேருக்கு தெரியும். அதை விசுவாசிக்கவும் செய்வாங்க. இயேசு தான் உண்மையான தெய்வம், அவர் தான் பரிசுத்தப்படுத்துவார், அவர் தான் பரலோகத்தை கொடுக்க முடியும், நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் அந்த சத்தியத்துக்கு விசுவாசி தர கீழ்படுறாங்களா? நிறைய பேர் சொல்லுவாங்க உங்கள் தெய்வம் தான் உண்மையான தெய்வம்னு சொல்லுவாங்க. அதை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுவாங்க. உலகத்தில் 1000 தெய்வம் இருந்தாலும் இயேசுவை போல ஒரு அன்புள்ள தெய்வம் வேறு யாரும் கிடையாது. அவர் பயமுறுத்த மாட்டாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த சுவிசேஷத்திற்கு, தேவ சத்தியத்திற்கு கீழ்ப்படிகள் எத்தனை பேர்? ரொம்ப இதுதான். கீழ்ப்படிச்சாதான் எல்லாரும் ரசிக்கப்பட்டுருவாங்கல்ல. அப்போ விசுவாசமும் முக்கியம், கீழ்ப்படிதலும் முக்கியம். அப்போ தேவனுடைய போதனையை விசுவாசிக்கும் பொழுது என்ன கிடைக்குது? ஒரு சமாதானம். அப்போ அவன் விசுவாசித்து அப்படியே அந்த சத்தியத்தை கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் பெரிய சமாதானத்தை தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், அல்லேலூயா. சரி, அப்போ தேவ வழிமுறைகளை ஆலோசனை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய சமாதானத்தை. சரி, இப்போ இந்த போதனைகளை எப்படி பெற்றுக்கொள்வது? போதிக்கப்படும் போது தான், தேவனால் போதிக்கப்படும் போது சமாதானத்தினை பெறுகிறோம்னு பார்த்தோம். சரி, இந்த போதனையை எப்படி பெற்றுக்கொள்வது? ரைட், வார்த்தை சரி. எப்படி நம்ம வாழ்க்கையில் அதை பெறுவது, அடைந்து கொள்வது? பெற்றுக்கொள்ளனா ஆண்டு வார்த்தையை அறியணுங்க. வேதம் சொல்லுகிறது, இந்த வேத வாக்கியங்களை படிக்கிறவனும் கேட்கிறவனும் கை கொள்ளுகிறவனும் பாக்கியவான். அப்படித்தானே போட்டிருக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில். அப்போ இந்த சத்தியத்தை படிக்கிறவனும் பாக்கியவான். ஒருவேளை என்ன படிக்க தெரியாது இல்லையா? இப்போ நம்மகிட்ட இப்போ ஒரு தெலுங்கு லெட்டர்ஸை கொடுத்தா வாசிப்போமா? சொல்லுங்க. இப்போ எல்லாரும் படிச்சிருக்குன்னு தெரிஞ்சால், தமிழ் தெரிஞ்சிருந்தா, நம்ம இப்போ இன்னொரு கன்னட மொழியை கூட கொடுத்தா தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும்னு சொல்ல முடியாது. அப்போ படிப்பே இல்லைன்னா எப்படி சத்தியத்தை அறிவது? கேட்கிற ஞானம். ஆமென். அதான் வசனம் சொல்லுது, வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் அதை கை கொள்ளுகிறவனும் பாக்கியம். 3 பிரிவு இருக்கு. வாசிக்கணும் அப்படின்னா எப்படியாவது நீ என்ன செய்யணும்? அறிந்து கொள். தேவனை அறிகிற அறிவே அறிவு. தேவனை அறிகிற அறிவே அறிவு. சரி, இப்போ 3 காரியத்தை பார்த்தோம். வாக்குத்தத்தம், வழிமுறை, ஆலோசனை, இல்லையா? சத்தியம். இது எப்படி பெற்றுக்கொள்வது? இதை எப்படி நம்ம அடைவது? ஒரு சம்பவத்தை சொல்றேன்.
இப்போ ஈசாக்கு தன் மனைவி கர்ப்பவதி ஆகும்படி ஜெபித்தான். ரெபேக்காள் கருவுற்றாள். இப்போ கருவுற்ற பிறகு நாள் போன உடனே இப்போ உள்ளுக்குள்ள 2 அணை நடந்து சண்டை போட்டு கிடக்குது, முட்டிக்கிட்டு கிடக்குது. இவளால் என்ன செய்ய முடியல, சமாளிக்க முடியல. இவனை வயிற்றுக்குள்ளேயே சண்டை போட்டு தான் இருந்தான் போல. இவங்களுக்கு பயம் கொடுத்துருச்சு. ஐயோ என்ன நடக்குன்னே தெரியலையே, உள்ளுக்குள்ள என்ன நடக்குன்னு தெரியல, வலிக்குது, துடிக்குது, உள்ள ஒரே குமரலா இருக்குது, ஒரே அமர்க்களமா. இவனுக்கு பயம் கொடுத்துருச்சு, என்ன ஆகுமோ தெரியலையே. இப்போ அதை குறித்து அறிந்து கொள்ள அந்த பிரச்சனை வேளையில், தேவையின் வேளையில், நெருக்க வேளையில், பயத்தின் வேளையில், கலக்கத்தின் வேளையில் அவ யாரிடத்தில் சென்றாள் சொல்லுங்க? தேவனிடத்தில் சென்றாள், விசாரிக்கும்படி சென்றாள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள் வரும் பொழுது அந்த காரியம் ஏன் மாறல, ஏன் இந்த கிடைக்கல, ஏன் எனக்கு இவ்வளவு பிரச்சனைங்கிறதை விசாரிக்க, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் கர்த்தர் பாரத்தை. அப்போ ரெபேக்கா தேவனிடத்தில் போன பிரச்சனை மத்தியில், அப்போ 1000 சமாதான குலைச்சல் இருக்கிற வேளையில் யாரிடத்துல போனோம்? தேவனிடத்துல போனோம். அவர்கிட்ட சொல்லணும், பிரச்சனை அப்படியே சொல்ல, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். சொல்லணும், ஆண்டவரே இவ்வளோ பிரச்சனையில் இருக்கேன், என் மைண்டு செட்டப்பு மாற மாட்டுக்கு, நான் ஒன்று நினைக்க வாயை திறந்தா இன்னொன்று பேசுகிறேன். ஆண்டவரே இப்படி நினைக்கிறேன், எனக்கு ஜபமோ எப்படியோ மாறுது, ஜபம் எப்படியோ மாறுது, நான் மாறணும்னு நினைக்க, என்னால் என்ன செய்ய முடியல, மாற எதிர்பார்க்கறது கிடைக்க. இப்படி பல மனுஷனுடைய வாழ்க்கையில் பல தேவைகள் இருக்கலாம், பல குழப்பம் இருக்கலாம், பல பிரச்சனை இருக்கலாம், பல சூழ்நிலை இருக்கலாம். 1000 பேர் புத்தி சொன்னாலும் அந்த இடத்துல வான்னு கேட்குறேன், அப்புறம் என் பழைய புத்தியின்படியே நடக்கிறேன். என்ன பண்ணுனேன்? ஆமாம், ஒருத்தர் சொல்லுவேன், இசப்பா பற்றி சொல்லுவேன். அவர் சொல்லார், முத்து நீ சொல்லதெல்லாம் அழகாக இருக்குது, நான் சைக்கிள் எடுத்து தள்ளி போயிட்டேன், அதெல்லாம் மறந்துடுறேன். ஸ்தோத்திரம். அப்போ என்ன பண்ணுறது? அப்போது ரெபேக்காளை போல யாரிடத்துல போனோம்? தேவனிடத்துல போனோம். அப்போ போகும் பொழுது அவ விசாரிக்கிறா, எனக்கு பயமா இருக்கு, சமாதானம் இல்லை, ஏதோ வைத்துக்குள்ள நடக்குது என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். அவர் சொல்றாரு, எம்மா வயிற்றுக்குள்ள 2 ஜாதி இருக்குது. அடுத்த ஒரு வெளிப்பாடை சொல்லுகிறார், இளையவனை மூத்தவன் இளையவனை என்ன செய்வான்? சேவிப்பான். சொல்றாரா இல்லையா? முதல் சத்தியம் வருது, உள்ள 2 என்ன இருக்கு? சமுதாயம் இருக்கு. அடுத்தது யார் யாரை சேவிப்பா? இளையவன் மூத்தவரை சேவிப்பானா, மூத்தவர் இளையவரை சேவிப்பார். பகுதி எடுத்து வச்சிருக்கிறியாமா? வாசி. 25 அதிகாரம் தானே? வாசி. அதற்கு கர்த்தர் பாருங்க, சத்தியம் வெளிப்படுது பாருங்க. 2 வித ஜனம் வயிற்றிலிருந்து பிரியும், சத்தியத்தை வெளிப்படுத்துறாரு. பலத்திருப்பார்கள். இவ்வளவு வெளிப்பாடு வருது பாருங்க, ரெவலேஷன். மூத்தவன் இளையவனை சேவி. அப்போ யாக்கோபு கை வாங்கிடும் என்கிறத ஆண்டவர் அங்கேயே சொல்லிட்டார். நல்லா கவனிங்க. இப்போ இந்த ரகசியம், இந்த வெளிப்பாடு, இந்த சத்தியம் இப்போ யாருக்கு கிடைச்சிட்டு? யாருக்கு கிடைச்சிட்டு? ரெபெக்காளுக்கு. இப்போ பயந்துருப்பாளா? இப்போ சமாதானம் வந்திருக்குமா, வந்திருக்காதா? சொல்லுங்க. இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் சமாதானம் இல்லாத வேதனையின் நேரத்தில் எங்கே போனோம்? போய் ஆண்டவரே இதுக்கு பிரச்சனை என்ன, பின்னாடி இருக்கிற எங்கள் மூதார் என்னுடைய பாவமா, என் பெற்றோருடைய பாவ சாபமா? 1 மனுஷனுடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணுறது. 2வது பில்லி சூனியத்தின் போராட்டமா, இல்லை முன்னோர்கள் பண்ணின பொருத்தனைகள்,
உடன்படிக்கையினுடைய வந்த விளைவா, இல்லை நான் இருக்கிற பகுதியில் ஆசீர்வாதத்தை தடையாக இருக்கிற சூழ்நிலை, இருக்கிற பகுதியில் அந்நிய ஆவியுடைய பவர் அதிகமாக இருந்தால் என்ன செய்யும்? டிஸ்டர்பு பண்ணும். இப்படி பல காரியங்கள் இருக்குது. இப்போ எனக்கு சமாதானத்தை கெடுக்கிற, என் எதிர்பார்ப்பை தடுக்கிற காரியம் என்ன? நானா, என் முற்பதாக்களா? புரியுதா? இல்லை அவர்கள் தண்ணி பண்ணின தவறான பொருத்தனைகள் உடன்படிக்கையா, இல்லது எனக்கு விரோதமாக ஏற்படுத்தப்பட்ட பில்லி சூனியங்களா, இல்லது நான் இருக்கிற பகுதியிலே என் ஆசீர்வாதத்துக்கு தடை பண்ணுகிற கிரியைகளா? இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்போ இதெல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பாண்டேஜி, கட்டு இருந்தே நம்முடைய நன்மைகளை தேவன் செய்கிறதை தடை பண்ணி கொண்டு இருக்கும். தடை பண்ணி, இப்போ நீங்கள் மோட்டரை போட்டிங்க, தண்ணி வருது, இப்போ அந்த பைப்புக்குள்ள பெரிய கல் இருந்தால் என்ன ஆகும்? வராது. அப்போ கல்லை ரிமூவ் பண்ணணும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை ரிமூவ் பண்ணணும். எங்கே போகணும்? ஆண்டவர்கிட்ட போய் கேட்கணும். நீர் என்ன வாக்குத்தத்தம் தந்துட்டீர் ஆண்டவரே, ரைட்டு. இப்போ என் வாழ்க்கை இந்த வாக்குத்தத்தம் இன்னும் பலிக்கலையே, என்ன நடக்கலையே, வருஷம் கடந்து போச்சே, வருஷங்கள். அப்போ என்ன ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் தான் சத்தியத்தை வெளிப்படுத்தணும். யார் வெளிப்படுத்தணும்? வாக்கு பண்ணினவர் மாறாதவர் தான். அப்போ ஏன் அது நிறைவேறலைன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கு. இது நமக்கு தெரியல. ஆனா எல்லாம் தெரிந்து முக்காலத்தை அறிந்தவரிடத்தில் நேர போய் ரவேக்கா கேட்டது பெரிய கேட்கணும். கேட்டா அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? கண்டிப்பா சொல்லுவார். அப்போ இப்படி வாழ்க்கையில் பிரச்சனைகளை எங்கே கொண்டு போனோம்? கொண்டு போனோம். அப்போ காரியத்தை கொண்டுக்கும் போது அல்லது ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்? நிச்சயமா சமாதானத்தை தருவார். அந்த பிரச்சனை மாறும்ல. இல்லை பிரச்சனை அப்படியே இருந்தால் கூட அது என்ன காரணமாக தெரியும்ல. தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்போ அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான மெத்தடையும் சொல்லிக் கொடுப்பார்ல. சொல்லிக் கொடுப்பாரா இல்லையா? கண்டிப்பாக சொல்லிக் கொடுப்பார். ஆமென். அப்போ ஆண்டவர் சொல்கிறார். அப்போது ஆண்டவர் எப்படி அதை நம்ம இடத்துல இடைபடுவார், பேசுவார். சரி, ரெபேக்கா கேட்டால் ஆண்டவர் பேசினார், நீங்களும் ஜெபிக்கிறீங்க, பேசுறது எப்படிங்க அந்த போதனை வெளிப்படும்? பைபிளை படிக்கிறோம், ரைட்டு, படிக்கும்போது சத்தியம் தெரியுது, ஆண்டவர் சொன்னது தெரியுது. ஆனால் எப்படி புரிஞ்சுக்கிடுறது? அது எப்படி நம்முடைய வாழ்க்கையில் அத்தியாவசியப்படுத்துறது? இது கரெக்டாக, இதுக்கு இதுதான் ஆண்டவர் சொல்கிறார், எப்படி தெரியும்? என்னோட பிள்ளைகள் எப்படி? நானும் பைபிள் தான் டெய்லி படிக்கிறேன், ரைட்டு. ஆனால் எல்லாரும் ஆண்டவர் பேசுகிறாரு, இருக்கட்ட இது பட்டாருன்னு சொல்லி எனக்கு ஒன்றும் புரியலையே, அந்த அனுபவம் வரலையே. எப்படி வரும் என்றால், முதலாவது வேதத்தை புரிஞ்சோ புரியலையோ படிக்கணும், சத்தியத்தை தெரியணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, நீங்கள் படிக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட வசனம் உங்களை அப்படியே உணர்த்தி கொண்டே இருக்கும். உங்களை இடைப்படு உள் உணர்வு, அந்த ஆவியின் உள் உணர்வு தேவன் என்ன செய்வார்? பேசிக்கிட்டே இருப்பார். அந்த வார்த்தை உங்களை சில நேரத்தில் சில ஒரு பாட்டு வரி ரீச் ஆகிக்கிட்டே இருக்கும். திரும்ப திரும்ப உள்ளுக்குள்ள அந்த பாட்டு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த பாட்டின் வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தும், சமாதானத்தை. அதே போல தான் நீங்கள் ஒரு பகுதியை படிப்பீங்க, அதில் ஒரே ஒரு வார்த்தை உங்களை என்ன செய்யும்? அப்படியே டச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆண்டவர் மறுபடியும் மறுபடியும் என்ன செய்வார்? உள் உணர்வுனால ஆண்டவர் பேசுவார். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? ஆமென். ரெண்டாவது, ஆண்டவர் எப்படி பேசுவார் சொல்லுங்க? கரெக்ட், சொப்பனத்தில் பேசுவார். சொப்பனம் பியாயும் கொடுக்கும், ஆண்டவரும் கொடுப்பாரு, ரெண்டு பேரும் கொடுப்பாங்க. நீ அதில் பகுத்தறிய தெரியணும், பகுத்தறிய தெரியணும். ஓகே. அப்போது தேவன் சொப்பனத்தின் மூலமும் என்ன செய்கிறவர்? பேசுகிற ஒரு தேவனாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போது இப்படி வாழ்க்கையில் பல காரியத்தின் மூலமாக தேவன் தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் என்ன செய்கிறாரு? பேசுகிறார் என்பதை பார்க்கிறோம். சரி, அப்போ தேவன் நம்மிடத்தில் என்ன பேசினாலும் அதை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இருதய பக்குவம் வேணும். சிலர் வருவாங்க, பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். ஆனால் இவங்க ஒரு பிளான் போட்டு வருவாங்க, பாஸ்டர் இப்படி ஜெபிக்கணும், வாக்குத்தத்தம் சொல்லணும்,
நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், வலதுபுறமும் இடதுபுறமும் இடங்கொண்டு. இது இப்போ பாஸ்டர் ஆண்டவர் சில நேரம் தேவ ஊழியர்கள் மூலமாக பேசுவார் இல்லையா, ஊழியக்காரங்கள் மூலமாகவும் பேசுவார். அப்போ பேசும் பொழுது ஆண்டவர் அங்கே வந்து ஒரு சில எச்சரிப்பின் காரியத்தையோ ஒரு ஆவியை ஒரு கடிந்து கொள்வதிலையோ தேவன் வெளிப்படுத்தினார்னா, நான் ஒன்று நினச்சிட்டு வந்தேன், இந்த பாஸ்டர் பிளஸ் பண்ணாருன்னு பார்த்தா இவர் வேற மனம் திரும்புங்கிறாரு, விட்டுடுங்கிறாரு, அறிக்கைடுங்கிறாரு. நாக்கி அந்த இருதயம் என்ன இல்லை, அதை ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் இல்லை. அப்படி பக்குவம் இல்லைன்னா நம்மளால் அடுத்த கட்டத்துக்கு வளர முடியாது. அடுத்த கட்டத்துக்கு வளரவே நாம் ஒரு செட்டப் ஒன்று பண்ணி வச்சுக்கிட்டு இப்படி தான் தீர்க்க தரிசனம் வரணும், இப்படி தான் பதில் வரணும், இப்படி தான் வாக்குத்தத்தை வரணும்னா சில நேரம் ஆப்போசிட்டாக வரும். எப்படி வரும்? எந்த சூழ்நிலையில் ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டாலும் பேசினாலும் அதை புரிந்து கொள்ள, அதை ஏற்றுக்கொள்ள என்ன வேணும்? இறுதிய பக்குவம் வேணும். அது அப்படியா ஏற்று. இவன் நாத்தான் வேலு போய் தாவீதுகிட்ட பேசுறார், நீ ஏன் அந்த மனுஷன் என்று சொன்ன உடனே, நான் ராஜா, நீ எப்படா சொல்ல கழுத்தியா விடனா சொல்லுங்க, தாழ்த்தி தேவ சமூகத்தில் கதறினா. அப்போ தேவன் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது நம்ம ஒன்று பூர்ணம் கிடையாது, எல்லாருமே குறைவுள்ளவர்கள் தான். கர்த்தர் எச்சரிப்பார். எச்சரிக்கும் போது நமது கீழ்ப்படியலைன்னா நித்தம் பிரச்சனை தான். என் வாழ்க்கையில் இந்த ஓவு பிரச்சனை மறக்கவே முடியாது, இன்னும் மாற மாட்டுக்கு. எத்தனையோ லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணியாரு, இன்னும் மழை பெய்தா தண்ணி ஓடுது. அன்றைக்கு பண்ணின ஒரு கீழ்ப்படியாமை இன்று வரைக்கும் எவ்வளவோ பணத்தை செலவு பண்ணி கூட என்ன ஆகலை ஒன்றுமே. அப்போ நமக்கு எவ்வளவு கேர்ஃபுல்லாக ஆண்டுடைய காரியத்தில் விழிப்பா பயத்தோடு இருக்க வேண்டியது இருக்கிறது ஒரு பாடம். நம்ம ஒரு செட்டப்லேயே இருந்துக்கிட்டு இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் இல்லை. ஆண்டவர்கிட்ட கேட்கணும். என்ன கேட்கணும்? என்ன சொல்கிறீர் ஆண்டவர்? என்ன அவர் சொல்லுவார், இதை செய், இதை செய்யாதே, இங்கே போ, அங்கே போகாதே, இதை தொடு, அதை தொடாதே என்று ஆண்டவர் சொல்லுவார். அது நமக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, விரும்பணுமோ விரும்பலையோ, அது அங்கீகரிச்சோமோ அங்கீகரிக்கலையோ, ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதில் ஒரு விஷயம் இருக்கும். ஆமென். அப்போ அதை ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் அது இருத்துக்கு இருக்கணும். அது இருந்தால் தான் நம்ம அதை செயல்படுத்தவே முடியும். இல்லைன்னா முடியுமா? ஒரு பாஸ்டர் பற்றியெல்லாம் சொல்லக்கூடாது, அதனால சொல்கிறேன். அவர் ஒரு மெச்சூரிட்டி இல்லாமல் அங்கே இருக்கிற எல்லா லோக்கல் பாஸ்டர்ஸையும் ரொம்ப தப்பாக கேவலமாக பேசிக்கிட்டே இருந்து தூற்றிக்கிட்டே இருப்பார். கெட்ட பேரை உருவாக்கி விட்டுட்டு இவர் தான் இது பண்ணிக்கிட்டு இருந்தார். இதெல்லாம் கேள்விப்பட்ட அந்த ஊழியக்காரரு, என்ன ஆண்டவரே, இந்த மனுஷனுக்கு என்ன துரோகம் பண்ண நம்மளை பற்றி தப்பாக ஒரு இடத்துல பேசி நம்ம அவமானப்படுத்தி நேமுக்கு பேரை கெடுக்கிறாங்களேன்னு சொல்லி நான் தெரியல. திடீர்னு அந்த ஊழியக்காரருக்கு இந்த 4 வரலும் என்ன ஆயிடுச்சுன்னா கோணி போயிடுச்சு. கையை நிமித்தி சாப்பிட, அப்போ பிறரை கையை நீட்டி ஆசீர்வதிக்க வேண்டிய கை என்ன செய்ய முடியல. அப்போ அவரால் ஒன்றும் பண்ண முடியல, ஆசீர்வதிக்க முடியல. அப்போ ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணாராம், ஆண்டவரே, நம்ம ஊழியத்தை செய்கிறேன், என் கோணி போயிடுச்சு, என்னால் சாப்பிட முடியல, ஒன்றும் பண்ண. ஆண்டவர் சொன்னாராம், நீ இந்த விரலை நீட்டி நீட்டி ஒரு ஊழியக்காரனை இல்லாத பொல்லாதையும் சொல்லிட்டு நீ நினைச்சிற பேசிக்கிட்டு அலைகிற. அப்போ இந்த கை உனக்கு சரியானா ஒன்று செய். நீ எந்தெந்த ஊழியக்காரனை 4 ஊழியக்காரனை ரொம்ப அவதூறா இல்லாத பொல்லாதுன்னு சொல்லி நீ கெட்ட பேரை உருவாக்கிட்ட, மரியாதையை போய் அந்த ஊழியக்காரன் மன்னிப்பு கேளு. நீ மன்னிப்பு கேட்டுட்டேன்னா உனக்கு சரியாயிடும்னாராம். இவர் ஒரு ஊழியக்காரன் போய், ஐயா தோத்திரம், என்னை மன்னிச்சிக்காங்க, நீங்கள் உங்கள் நல்ல மனுஷன்தான், உங்களுக்கு விரோதமாக நான் இப்படிலாம் பேசிட்டேன், நிறைய பேர்கிட்ட சொல்லி இல்லாத பொல்லாத சொல்லி நான் மன்னிச்சிடுங்க ஐயான்னு கால் விடணும். சரிப்பா, சரி, நான் எல்லாம் மறந்துடுறேன், என்னை மன்னிச்சிடுறேன்னு அவர் சொன்ன உடனே ஒரு வரல நின்றுட்டான். ஒரு வரல ஆயிடுச்சு. உடனே சொன்ன அடுத்த ஊழியக்கார்ட்ட போயிருக்கிறார். போனேன்னு, ஐயா என்னை மன்னிச்சிக்காங்க, நான் உங்கள் விரோதமாக நிறைய இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி உங்கள் பேரை கெட்ட பேர் ஆகிட்டேன், எனக்கு என்னை மன்னிச்சிடுங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க ஐயா.
அவன் அவர் வீடு தேடி வந்த மன்னிக்க பாரா சொல்லுங்க. சரிப்பா அவனை மன்னிச்சிடறேன்ப்பா போப்பா, அதில் நான் பெருசாக எண்ணிக்கிடலப்பா அப்படின்னு அப்படி மன்னிப்பு கேட்டு தாழ்த்தின உடனே அடுத்த விரல் நிமிந்துச்சு. இப்படி ஆண்டவர் சொன்ன 4 ஊழியக்காரனையும் சந்திச்சு இவரும் ஊழியக்காரர் தான் போய் தன்னை தாழ்த்தி ஆண்டவருடைய வழிமுறைக்கு அந்த காரியத்தை கீழ்ப்படிஞ்ச உடனே 4 விரல் ஆயிடுச்சு. ஆஸ்பத்திரி போல, மெடிசன் போடலை, ஸ்கேன் எடுக்கலை, ஆப்ரேஷன் நடக்கலை. ஆண்டவர் சொன்ன வழிமுறைக்கு கீழ்ப்படிந்த உடனே அற்புதம் நடந்துச்சு. ஆமென். அப்போ சில வேளைகளில் நமக்கு பின்னாடி ஒரு பாண்டேஜுக்கு ஒரு காரணம் இருக்கும். அப்போ ஆண்டவர் அந்த ஆலோசனையை சொல்லும் பொழுது நம்ம செய்யும் பொழுது என்ன நடந்துடும் சொல்லுங்க? அற்புதம் நடக்கும், சமாதானம். அதுக்கு நமக்கு என்ன வேணும்? இருதய பக்குவம். ஆமாம். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி வரலன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? நீங்கள் நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 23 33 வரைக்கும் வாசிங்க. அங்கே அவருடைய இதை வெளிப்படுத்துகிறார் பாருங்க. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 23 முதல் 33 வரைக்கும் வாசிங்க. அப்போ ஆண்டு சொல்ல நான் கடிந்து கொள்ளும் பொழுது, எச்சரிக்கும் பொழுது நீ என்ன செய்யணும்? என் பக்கமா நீ திரும்பணும். அப்போ என் ஆவியை உனக்கு ஊற்றுவேன், என் வாக்கு தத்தத்தை, என் வார்த்தையை உனக்கு வெளிப்படுத்துவேன், தெரிவிப்பேங்கிறாரு. அடுத்தது நீ கேட்கவும் மாட்டுக, நீ கவனிக்கவும் மாட்டுக்கிற. அப்புறம் இதில் 4 காரியம் சொல்றாருங்க இல்லையா? அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. முதல் தேவ ஆலோசனையை நம்ம தள்ளுறோமா, அப்புறம் அவருடைய கடிந்து கொள்ளுத விரும்புறதில்லை, அதான் இறுதிய பக்குவம் இல்லை, வெறுத்தீர்கள். அடுத்தது என்ன 2 வருமேம்மா, அது மேலேயா வாசிங்க. அதையும் 4 காரியம் வரும். சரி, ஆண்டவர் இடைப்படும் பொழுது நமக்கு என்ன செய்யறதில்ல, அதை கேட்கறது இல்லை. அடுத்தது ஆண்டவர் அது போகும்போது கையை நீட்டுக்கன்னா ஏதாவது நமக்கு என்ன செய்கிறாரு? வைக்கிறார், கையை வைக்கிறார். அது நன்மைக்கு எதுவாக இருக்கலாம், திம்மைக்கு எதுவாக கூட. அது கவனிக்கிறதே இல்லை. இது ஏன் இந்த பிரச்சனை வந்துன்னு கவனிக்கிறதே இல்லை. அடுத்தது ஆலோசனையும் கேட்கறது. அப்புறம் இதெல்லாம் 4 காரியத்தை இப்படி செய்யும் பொழுது அதுக்கு என்னன்னு சொல்றாரு பாருங்க. ஆகையால் அப்புறம் ஆகடியும் பண்ணுவேன். கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். என்ன நோக்கி கூட நான் மறு உத்தரவு கொடுத்து அறியாத இட்டவர் பெரியகளை அறிவிப்புக்கிறது வாக்கு தத்துவம். இங்கே சொல்லாரு, நான் என்ன செய்ய மாட்டேன் மறு உத்தரவு. காரணம் என்ன? நீ 4 காரியத்தை என்ன செய்யலை, ஏற்றுக்கொள்ளையில் இறுதியும் விரும்புவது இல்லை. அப்போ அதிகாலையில் என்னை தேடுவார்கள், ஆனால் வாக்கு தத்துவம் என்ன? அதிகாலையில் தேடும் என்னை. இங்கே என்ன போடுது? இதுக்கு காரணம் என்ன? 4 காரியம். ஆலோசனை வேண்டாங்கிற, கடிந்து கொள்ளலி வேண்டாங்கிற, நான் கூப்பிட்டாலும் செவி கொடுக்க மாட்டேங்கிற, நான் கையை வச்சா கூட நீ என்ன செய்ய மாட்டேங்கிற. புரிஞ்சுக்கணும். அதனால அப்போ சமாதானம் இருக்குமா? அப்போ ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியத்துக்கு, அந்த அறிவுரைக்கு, சத்தியத்துக்கு, வார்த்தைக்கு நாம் விசுவாசிக்கும் பொழுது, கீழ்ப்படியும் பொழுது நமக்கு என்ன வரும்? சமாதானம். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். யோசுவா ஆயுப்பட்டத்தில் தோத்த உடனே சமாதானம் இல்லாமல் கலங்கி தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்தான். என்ன செய்தார்? சாயங்காலம் மட்டும் விழுந்து கிடந்தார். ஏன் எழும்பலை? தேவ வார்த்தை வரலை. என்ன வரலை? தேவ வார்த்தை. அப்புறம் ஆண்டவரே சொல்கிறாரு, எம்மட்டும் விழுந்து கிடப்ப, சாயந்தரம் ஆயிடுச்சுது, எழும்பு. அதுக்கு போகிறதான் காரியத்தை வெளிப்படுத்துகிறார். ஏன் தோல்வி வந்தது, ஏன் இடர்ல வந்தது, அதுக்கு பிறகுதான் காரியத்தை வெளிப்படுத்திட்டு அதை சரி பண்ணு, அடுத்தது நீ வெற்றி பெறுவதற்கான வழியை சொல்லி கொடுக்கிறார். கரெக்டா இல்லையா? அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் சமாதானம் பெற்றுக்கொள்ள, உன் பிள்ளைகள் கர்த்தரால் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் அவனுடைய வாழ்க்கையிலே அந்த போதனை தான் சமாதானத்தின் ஊற்று. அப்போ அந்த போதனை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த போதனைக்கு என்ன செய்யணும்? நாம்
கீழ்ப்படியும் பொழுது, விசுவாசித்து கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் என்ன தருவார்? சமாதானத்தை தருவார். அப்போ கவலை இதயத்தை ஒடுக்கும், சமாதானமோ அதை வெளியேற்றும். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இடைப்பட நம்முடைய இறுதிய பக்குவம் அதை ஏற்றுக்கொள்ளணும். நம்ம பிடிச்சோ பிடிக்கலையோ, விரும்பணுமோ விரும்பலையோ, ஆண்டவர் சொல்லிட்டார்னா என்ன செய்யணும்? அதை கீழ்ப்படியணும், செய்யணும். என் பொசிஷன் என்ன, என் படிப்பு என்ன, என் அனுபவம் என்ன, என் அழகு என்ன, இதெல்லாம் இருந்தாலும் ஆண்டவர் ஒன்று சொல்லிட்டார்னா அப்படியே நீ சரண்டர் ஆகணும். ஆயிட்டா சமாதானம் வந்துடும். என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்க பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். எழுந்திருப்போமா? மணி 9 ஆயிடுச்சு. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஹல்லேலூயா. என் அன்பு இரக்கம் நிறைந்த பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட